சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மே துண்ணு குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம். மற்றைனங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். சிற்றஞ்சிறு காலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சே அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத்தள் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 29 மற்றும் 30 விளக்கம். ஆயர்குல பெண்கள் பகவானை இத்தனை நாள் சேவிச்சிருக்கார். அதுக்கு பகவான்கிட்ட அவள் விண்ணப்பிக்கிறது என்னன்னா, பகவானே, நாங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு பாவை நோன்பு இருந்து உன்னை சேவித்ததற்கான காரணம் எங்களுக்கு அணிகலம் வேண்டுவதற்காக அல்ல. எத்தனை பிறவிகள் யாம் எடுத்தாலும் யாம் இருக்கின்ற இந்த ஆயர் குலத்திலே நீ பிறக்க வேண்டும். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னவென்றால், நாம் பகவானிடத்திலே இகத்திற்கான விஷயத்தை கேட்கக்கூடாது. ஜீவாத்மா பிரார்த்தனை பண்ணும்பொழுது இகம்னா இப்போ வாழக்கூடிய இந்த பூவுலக சௌகரியத்துக்கான எந்த ஒரு பொருளையும் கேட்காமல் பகவான் நம்முடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அர்த்தம் நாம் பகவானிடம் சென்று சேர வேண்டும். அவனது திருவடி நேரிலேயே என்றும் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆயர் குல பெண்கள் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்றார். ஆயர் குல பெண்கள் கூறுவது போல, ஜீவாத்மா வேண்டுவது பகவானே, சுகம் தரும் எதையும் யாம் வேண்டவில்லை, யாம் வேண்டுவது உனது சம்பந்தமே. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மனசில் இவ்வளோ குழப்பங்கள் வருது இல்லையா? ரொம்ப விசாலமான மனசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவன், எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடியவன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பரந்த விரிந்த மனதை கலக்குகின்றான். எப்படி? எண்ணங்கள் மூலமாக பகவான் கலக்குகின்றான். வங்க கடல் கடைந்தவன், கேசி என்ற அரக்கனை கொன்றவன். இப்போ அரக்கனும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விரோதமான குணங்கள், நம்மை அழிக்க வல்ல குணங்கள், நம் மனதெனும் கடலிலே மத்தெடுத்து கடைந்து நமது அரக்க குணத்தை அழிக்க வல்லான் மாதவன். இதைத்தான் 30வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறார். இப்போது
நம்ம பார்த்து ஒருத்தர் வர அவருக்கு வந்து நன்னா உபசரித்து சொல்கிறோம், அவர் கிளம்புறச்சே அவரை பற்றி பாராட்டி சொல்கிறோம், அவர் ஏதோ உபகாரம் பண்ணியிருக்காரும் போது அவரை நன்றி சொல்கிறோம். அதுபோல் இந்த பாசுரத்தில் உரைப்பது என்னவென்றால், ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் சேவித்த இந்த திருப்பாவையை யார் ஒருவர் அனுசந்திக்கின்றாரோ அவருக்கு எல்லாம் வல்ல அந்த மாயனின் திருவருளானது கிடைக்கும். ஆகவே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதோ நமக்கு அதனால் என்ன பிரயோஜனம்னு நினச்சி தான் ஆரம்பிப்போம். முதல் பாசுரத்தில் அதை பார்த்தோம், ஆண்டாளே சொல்கிறா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ இந்த பாசுரங்களை அனுசந்தித்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு ஆண்டாள் சொல்கிறா. இப்பொழுது 30வது பாசுரத்தில் ஆண்டாள் இந்த பாசுரங்களை சேவித்தமையானால் திருமாலின் தொடர்பு, திருமாலின் சம்பந்தம் கிடைக்கும். இதுகாரும் 1 முதல் 30 பாசுரங்களை கேட்டு இன்புற்ற அனைவரும் பகவானின் கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமாகவும் எம்பெருமானார் கூரேசனின் அருட்கடாட்சத்திற்கு பாத்திரமாகவும் இருக்க வேண்டுமென்று பிரார்த்தனைகளுடன் கூரம் திருவாழி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்.